பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்மம் அப்படின்னா சூரியனுடைய வீடு.
சிங்கம் மாதிரின்னு அர்த்தம். அரசாங்கம், அரசியல், ஆன்மீகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆளுமை கிரகம் ஒரு நெருப்பு கிரகம்னு சொல்கிறது. ஸ்திர வீடு, எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமாக இருப்பாங்க, அதில் எடுத்த முடிவில் தெளிவாக இருப்பாங்க. சரி, மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ராசிநாதன் யார் உங்களுக்கு? சூரியன். அவர் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ராசிநாதனோ லக்னாதிபதியோ 9ஆம் இடத்துல இருக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. சரி, 9ஆம் இடத்துல எப்படி இருக்கார் சூரியன்? உச்சமாக இருக்கார். உச்சம்னா பவராக இருக்கார். அதனால தான் சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகிற மாதம் சித்திரை மாதம், அதனால தான் அங்கே போய் இருக்கார். அப்போ சூரியன் மேசத்தில் இருந்தால் சித்திரை மாதம். அப்போ சூரியன் வலுவாக இருந்தால், சூரியன் உச்சமாக இருந்தால், அதுக்கு அதிபதி, அந்த வீட்டுக்கு ஓனர் யார்? சிம்மத்துக்கு ஓனர் யார்? சூரியன். ஹவுஸ் ஓனர் யார்? சூரியன். இந்த வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி காட்டுவீங்க. ஏன்? சூரியன் உச்சம். அதுக்கு சிம்மத்துக்கு அதிபதி. இது ஒன்றே போதும், மற்ற கிரகத்தை பற்றி பேச வேண்டியது இல்லை. இருந்தாலும் மாத பலன்களை சொல்லணும்ல. சரி, அங்கே யார் இருக்கா? 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 10ஆம் வீட்டு அதிபதி அங்கே இருக்கார். 9, 10 அப்புறம் என்ன சார்? தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது. சூரியன் ஒரு கிரகம் உச்சமானதுனால அரசாங்கத்தில் வெற்றி, அரசியலில் வெற்றி, ஆன்மீகத்தில் வெற்றி, அதில் பட்டம் பதவி, அதில் பணி வேலை, பயணம், ஏன்னா மேச வீடு, அது சார்ந்த பயணங்கள் வெற்றி, அது சார்ந்த துறைகளில் வெற்றி, அரசியலில் பதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் பட்டம் கிடைக்கும், உண்டு. இது ஒன்று போதும். அரசாங்க தேர்வு எழுதுன அத்தனை பேருக்கும் பணி கிடைக்கும், வாய்ப்பு இருந்தால், உங்கள் ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால். சரி, சூரியன் அப்பா, அரசாங்கத்தினால மட்டும் இல்லை, அப்பானால ஆதரவு, அப்பாவோட உதவி, அப்பாவோட அனுகிரகம். சுக்கிரன் அதோடு சேருது, 10 குடையனோடு சேருது, 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது சார். இவ்வளோ யோகம் இருக்குது, இது ஒன்றே போதும். அப்புறம் எப்படி இன்னொன்று மற்ற பலன்கள் சொல்லணும்ல, சொல்லி தானே ஆகணும். குரு வேற இருக்கார். குரு 11 லாபத்தில் இருக்கார், 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அந்த குரு பயிற்சி வீடியோவில் விரிவாக போட்டிருக்கேன், பாருங்கள். 5ஆம் வீட்டை குரு பார்த்தா, அந்த வீட்டுக்கு அதிபதி குருவே பார்த்தா பணம் வரும், குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க, அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். சூரியனோட சுக்கிரன் சேருது. சூரியன்னா 2ஆம் ராசிநாதன், சுக்கிரன்னா 10ஆம் வீட்டு அதிபதி. அப்போ பணமும் ராசியும் ஒன்று சேருது. உங்கள் சிந்தனை ஃபுல்லாக பணம், வருமானம், தொழிலில் இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தானே. அரசாங்க தொழில், அரசியல் சார்ந்த தொழில், அதனால் உதவி பெறும் நிறுவனங்கள், இதிலெல்லாம் லாபம் உண்டு. 9ல் சூரியன் வந்தாலே ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. சரி, பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். சரி சார், 8ல் போய் புதன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது. பொதுவாக இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கியப்படி ஆயிருக்கு, ஏற்கனவே திருக்கணித ஆயிடுச்சு. இப்போ இந்த 10-15 நாளாக எனக்கு வந்த ஜாதகம் ஃபுல்லாக சிம்ம ராசி தான் சார். சனிக்கு 8 போயிட்டாரு, சனி பகவான் 8க்கு போயிட்டாரு. அப்படின்னா சனி பகவான் எந்த ராசி, எந்த லக்னமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு இருக்கலாம், 8ஆம் இடத்துக்கு போகலாம். ஏன்னா பாவிகள் வரிசையில் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது சிம்மத்துக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்து சனி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனி 8ல் இருக்கலாம். ஏன்? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்துல போய் கெட்டு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அது குருவோட வீடு. குரு சிம்மத்துக்கு நண்பர். ராசிநாதனே சூரியன் போய் 8ல் இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா அது குருவோட வீடு. ஒரு பாவிகள் வரிசையில் சூரியன் 8ல் இருக்கலாம். சரி, அது போன மாதம் பேசணும். இந்த மாதம் 13 வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருப்பார். ஆக சிம்மத்துக்கு யோகமே. சரி சார், பாக்கியாதிபதி போய் அங்கே இருக்காரு, இருக்கக்கூடாது. ஆனால் வீடு கொடுத்த குரு லாபத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லை சார். எனக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி 8க்கு போகிறாரே, போகக்கூடாது, தவறு தான். ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த குரு நல்லா இருக்காரு. 5ஆம் வீட்டு குரு 5 பார்க்குறாரு, பயப்பட வேண்டாம். அப்போ 8 அப்படின்னா 4 8 அப்படின்னா ஒரு ரகசியம் இருக்குது. ரகசியமாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு சொத்து வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். 8ன்னா என்ன? விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், பினாமி சொத்து, லாட்டரி டிக்கெட் யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், வராத பழைய பாக்கி, எல்ஐசி அமௌண்ட்டு, இவ்வளோ கிடைக்க போகுது சார் சிம்மத்துக்கு. சார் 3 கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குதுங்க.
3 கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குது. ராசிநாதன் உச்சம், சுக்கிரன் நல்லா இருக்குது. 2ஆம் இடம்னா என்ன, பேசுகிறதுங்க, பணம் வர்றது. செவ்வாய் பார்த்தா 4ஆம் வீடுனா யார், அம்மா, அம்மானால பணம் வரப்போகுது. செவ்வாய்னா யார், பாக்கியாதிபதி, 9 கூடையார், அப்பானால வரப்போகுது. புதனா யார், மாமா, தாய் மாமா, அண்ணே, அக்கா, உங்களுக்கு அவங்களால பணம் வரப்போகுது. சனினா மனைவிக்குள்ள கிரகம் இந்த ராசிக்கு, அப்போ மனைவினால் பணம் வரப்போகுது. செவ்வாய் சனினா அந்நிய தேசம், வெளியாளுனால பணம் வரப்போகுது. சனினா தூர தேசம், தூரத்துலேருந்து பணம் வரப்போகுது, அல்லது நீங்கள் தூரத்துக்கு போகிறதுனால பணம் வரும். அது நீர் வீடு, கடல் வீடு. அப்போ வெளிநாடு போயிட்டு வர்றவங்க, வெளிநாட்டுக்கு பொருட்கள் அனுப்புகிறவங்க, வெளி மாநிலத்துக்கு பொருட்கள் அனுப்பி வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பணம் வரும். ஆக பணம் கை நிறையா புழங்கும். நான் சொன்ன விஷயத்துங்கள்லாம் பதவி உயர்வு, பட்டம் உண்டு, திருமண யோகம் உண்டு. 5ஆம் இடம் பூர்வீகத்தை பார்த்தா திருமண யோகம் உண்டு. 2ஆம் வீட்டு அதிபதி புதன், உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 11ஆம் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு 16ஆம் வீட்டில் இருக்கிற குருவுக்கு வீடு கொடுத்த புதன் 8-11 பரிவர்த்தனை. இது அதோட பெரிய யோகம். 8ஆம் வீட்டு அதிபதி குரு, 11ஆம் வீட்டு அதிபதி புதன். அப்போ 8 பரிவர்த்தனை, 8-11 பரிவர்த்தனை. 8னா திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம். 11னா அதோட எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறது. ஆக பிரம்மாண்டமான சொத்துக்கள் அமைவதற்கு, பிரம்மாண்டமான பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 8-11 லாபம், 8னா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. மைனஸ் அப்படின்னா ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் இருக்கும்போது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும், முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும், அரசியல்வாதியாக இருந்தால் மக்களும் நீங்களும் விட்டு கொடுத்து போகணும், சம்பந்தியாக இருந்தால் சம்பந்தி விட்டு கொடுத்து போகணும், கம்பெனிகளில் இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும். 8னா மர்மஸ்தானம், அங்கே செவ்வாய் இருக்குது. புதன்னா பொடி நரம்பு, செவ்வாய்னா ரத்தம், சனின்னா அழுக்கு. மர்மஸ்தானத்தில் ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்குது. செவ்வாய்னா ரத்தம், அப்போ யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும், அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும். எச்சரிக்கை, அவ்வளோதான், வேறு பெரிய பாதிப்பு வந்துடாது. 9ல் சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால யோகமே. ஆனால் அது 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 3ஆம் இடம் நம்ம முயற்சி சாணம் அது நல்லா இருக்குது, 3 நல்லா இருக்கா. அப்போ கம்யூனிகேஷன் வருமானம் உண்டு. நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது, கவனம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே வண்டி வேகமாக ஓட்டுவீங்க, பொறுமை நிதானம். இந்த மாதம் சூரியன் வேறு உச்சம். வண்டி 2 வீலரோ காரோ போனால் பொறுமையாக அமைதியாக போங்க. காரில் போகும்போது பெல்ட்டு மாட்டிக்கிங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க. பேங்க் வரவு செலவு இருக்க பண விஷயத்தில் இருக்கவங்க கவனம். ஓம் நம சிவாய.